இப்போ தத்துவத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுமையும் ஒரு வெற்றிடமும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. உலகம் முழுக்க எத்தனையோ தத்துவங்கள் தோன்றி மனிதகுல முன்னேற்றத்திற்காக, நாகரிக சமூகத்திற்காக, மக்களின் நல்வாழ்விற்காக மக்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி வருகின்றன. இஸ்லாமிய மார்க்கம், கிறித்தவ மார்க்கம், சைவ சித்தாந்தம், இங்கே வைணவ கோட்பாடுகள், பௌத்த கோட்பாடுகள், இப்படி எண்ணற்ற கோட்பாடுகள். சீக்கியர்கள் அவர்களுக்கு ஒரு மதம் இருக்கிறது. ஒவ்வொரு மனித கூட்டத்திற்கும் உலகம் முழுக்க சீனாவில் தலாய் லாமாக்கள் அவர்கள் ஒரு மத கோட்பாட்டை கூறுகிறார்கள். எகிப்தியர்கள் அவர்கள் ஒரு நாகரிகத்திற்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை, ஜெர்மானியர்கள் தத்துவத்திற்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர்கள் எண்ணற்ற தத்துவங்களை அவர்களும் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆசீவகம் தமிழில் எத்தனையோ தத்துவங்கள் உலகில் இருக்கிறது. இந்த எல்லா தத்துவங்களும் மனிதர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக வந்த தத்துவங்களாக இருக்கின்றன. இதில் இயற்கை எவ்வாறு தோன்றியது, மனிதன் எவ்வாறு தோன்றினான், சமுதாயம் எப்படி தோன்றியது, இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியெல்லாம் பேசி இயற்கை, சமுதாயம், மனிதன், இதனுடைய தோற்றம், அதனுடைய மாற்றம் பற்றிய உலகளாவிய கண்ணோட்டத்தை தத்துவம் என்று உலகில் வரையறுத்தார்கள். அந்த தத்துவம் மனிதனின் தோற்றம், சமுதாயத்தின் தோற்றம், இயற்கையின் தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்த ஒரு உலகளாவிய பார்வை. இது இரண்டு விதமான தத்துவ கண்ணோட்டத்திற்குள் இந்த உலகில் தத்துவம் இருக்கிறது என்பதைத்தான் மார்க்சியம் பொருள் முதல்வாத தத்துவம், கருத்து முதல்வாத தத்துவம் என்று இரண்டாக பிரித்தது. இன்னைக்கு கருத்து முதல்வாதிகளில் சிலர் கடந்த காலங்களில் மார்க்சியத்தை உதட்டில் அப்படியே பாராயணம் செய்தவர்கள், அப்படியே ஒப்பித்தவர்கள், நடைமுறை வாழ்க்கையில் மார்க்சிய அடிப்படையில் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் சமுதாயத்தில், இந்திய சமுதாயம் போன்ற சமுதாய நிலைமைகளில் ஒரு புரட்சி, ஒரு நிறைவு அடையாததால், இங்கே மார்க்சியம் ஒரு முழுமையான வெற்றியை அடையாமல் இருப்பதால் இங்கே விலகல்கள் நிகழ்கிறது. செய்ய வேண்டிய வேலை இந்தியாவில் மார்க்சியத்தை பொருத்த வேண்டும், மூலதனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மூலதன குவியல் என்ன நவீன வடிவத்தை பெற்றிருக்கிறது என்பது இந்திய மார்க்சியர்களுக்கு ஒரு ஞானம் தேவை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த புரிதல் தேவை. மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாளி சுரண்டலை மாத்திரமே ஒரு நோக்கமாக கொண்டவனாக இருப்பான். ஆனால் இந்தியாவில் மத அடிப்படையில் ஒரு சிறுபான்மை பார்ப்பனிய சமூக அமைப்பு பெரும்பான்மை உழைக்கும் மக்களை இழிசாதிகள் என்று சொல்லி சாதி ரீதியான சுரண்டலை கடந்த 2000 ஆண்டு காலத்திற்கு மேலாக நடத்தி வருகின்றது. இந்த பார்ப்பனியத்தின் பாத்திரத்தை அறியக்கூடியவர்களாக இந்தியாவில் மார்க்சியர்கள் இல்லை, மார்க்சியல் எண்ணிய புரட்சியாளர்கள் இல்லை என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பான நிலைமை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்தின் வேரை பிடித்து உழுக்கும் வேலையை செய்தார். அண்ணல் அம்பேத்கர் பார்ப்பனியத்தின் வேரை பிடித்து உழுக்கும் வேலையை செய்தார். எனவே அம்பேத்கரும் பெரியாரும் இந்திய மண்ணில் செய்த தாக்கத்தை கம்யூனிஸ்டுகளால் செய்ய முடியவில்லை, கம்யூனிச புரட்சியாளர்களால் செய்ய முடியவில்லை. இதை தொகுத்துக் கொள்வதற்கு மாறாக, இது குறித்த சரியான மார்க்சிய ஆய்வை மேற்கொள்வதற்கு மாறாக
இங்கே நேற்று வரை மார்க்சிய லெனினியத்திற்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் அதிலிருந்து விலகிச் சென்று ஆன்மீக பாதையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகில் புரட்சிகர இயக்கத்தில் எப்போதுமே விலகல்களும் அதற்காக பாடுபட்ட தோழர்களின் பெருக்கமும் இயல்பாக நடக்கக்கூடியதுதான். எல்லா இயக்கத்திற்கும் இது பொருந்தும். ஒரு இயக்கத்திற்குள் வந்தவர்கள் எல்லாருமே அந்த இயக்கத்தில் கடைசி வரைக்கும் இருக்கணுன்றது இயங்கியலுக்கே எதிரானது. இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் அது இயக்கம். எதிர்ப்புரட்சியாக கூட மாறுவார்கள். எதிர்ப்புரட்சிகர நிலைப்பாட்டை கூட எடுப்பார்கள். நேற்று வரை எந்த அமைப்பிற்காக அவர்கள் ஓடினார்களோ அந்த அமைப்பையே அவர்கள் அதன் வேலையே வெந்நீர் ஊற்றக்கூடிய துரோகிகளாகவும் மாறுவார்கள். அமைப்பின் பெயரை கேடாக பயன்படுத்திக் கொள்வது, தங்களுக்கு பின்னால் இணைத்துக் கொண்டு ஏதோ இந்த அமைப்பில் பிளவு வந்த மாதிரி காமிக்கிறது, இப்படியெல்லாம் கூட கேவலமான நடவடிக்கைகளில் எதிர்ப்புரட்சியாளர்கள் ஈடுபடுவார்கள். இங்கே அவர்களுக்கு முதன்மையாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மார்க்சியம் என்பது உலகளாவிய தத்துவம். அந்த தத்துவம் வந்த பிறகுதான் ஏற்கனவே இருந்த எல்லா தத்துவங்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் மனித குலத்தை மீட்டமைப்பதற்கான கருத்தியலை கொண்டிருக்கவில்லை என்கின்ற போதாமையை உணர்த்தியது. மார்க்சியம் எதிரி யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டியது. எதிரியை வீழ்த்துவதற்கான செயலுத்திகளை, யுத்த தந்திரத்தை, போர் தந்திரத்தை அடையாளம் காட்டியது. இப்படி யுத்த தந்திரம் என்ற சொல்லோ போர் தந்திரம் என்ற சொல்லோ மார்க்சியத்தை தவிர சைவ சித்தாந்தத்தில் உங்களால் பார்க்க முடியாது. திருவள்ளுவர் மாலையில், திருவள்ளுவருடைய திருக்குறளில் உங்களால் பார்க்க முடியாது. திருக்குறளில் மன்னர் ஆட்சி காலத்தில் அது எழுதியிருப்பதால் மன்னரை போற்றுவதற்கும் மன்னருக்கு நெறிமுறைப்படுத்துவதற்கும் போர் தந்திரங்கள் அதில் இருக்கும். எதிரியை வீழ்த்துவதற்கான போர் தந்திரம், அதற்கான யுத்த தந்திரம் சைவ சித்தாந்தத்திலோ வள்ளலார் கோட்பாட்டிலோ சீக்கிய மதத்திலோ பௌத்த மதத்திலோ உங்களால் பார்க்க முடியாது. காரணம், அங்கே வர்க்க சமுதாயமே தோன்றவில்லை. வர்க்கங்கள் வந்தால்தான் வர்க்க பகைமையை முடிவு கட்டுவதற்கான ஒரு தத்துவம் வர முடியும். வர்க்க சமுதாயத்தில் தான் அடக்கப்பட்ட வர்க்கம், ஆளும் வர்க்கம், இதற்கு இடையிலான முரண்பாடுகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது, ஒரு போரின் மூலமா தேர்தலின் மூலமா என்பதையெல்லாம் அந்த வர்க்க சமுதாயத்தில் தான் தீர்மானிக்க முடியும். வர்க்க சமுதாய காலகட்டத்திற்கு முன்னால் உருவான மத கோட்பாடுகளில் எல்லா மக்களையும் வாழ வைப்பதற்கான, எல்லா மக்களுக்கும் அதிகாரத்தை தருவதற்கான ஒரு நிலைமையை உங்களால் பார்க்க முடியாது. ஆக இங்கே மார்க்சியத்தை கைவிடும் போது அவர்கள் மார்க்சியத்துக்கு எதிராக சென்று நிற்பார்கள். சைவ சித்தாந்தம் தான் சரி என்பார்கள், பௌத்த கோட்பாடு தான் சரி என்பார்கள், இங்கே வள்ளலார் கோட்பாடு தான் சரி என்பார்கள். இங்கே ஆன்மீக பாதை தான் சரி என்பார்கள். தவிர்க்கவே முடியாது. மார்க்சியம் சரியில்லை என்று சொல்வதற்கு இவர்கள் அதற்கு மாறாக ஆன்மீக பாதையைத்தான் கையில் எடுத்தாக வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், இங்கே தொடர்ச்சியாக தமிழில் எல்லாமே இருக்கிறது, அதை நாம் தான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். தமிழில் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் தமிழ் சமூகம் கடந்த 2000 ஆண்டு காலமாக பார்ப்பனியத்தின் கீழ் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறது? இவர்களது வேலைவாய்ப்பை, இவர்களது கல்வி உரிமையை மறுத்தது யார்? அதற்கு எதிராக இவர்கள் நடத்திய போராட்டங்களில் இவர்கள் பெற்ற அனுபவம் என்ன? இவர்கள் பெற்ற வெற்றிகள் என்ன? முதலாளித்துவ சமூக அமைப்பான வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்து அவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து ஒரு பாராளுமன்ற சிஸ்டத்தை ஏற்படுத்தி, இந்த பாராளுமன்ற சிஸ்டத்தின் மூலமாக நம்மை நாமே ஆளக்கூடிய
இந்த பெயரளவிலான ஜனநாயக ஆட்சி அமைப்பு ஒன்று வந்த பிறகுதான் அனைவருக்கும் வாக்குரிமையை கேட்க முடிந்தது. வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்னால் மாறாப்பு போட உங்களுக்கு உரிமை இல்லை. நம் வீட்டு பெண்களுக்கு மாறாப்பு போடுவதற்கு உரிமை இல்லை. மார்பகம் பெரிதாக இருந்தால் அதற்கேற்ப வரி கட்ட வேண்டும். நங்கேலி, கேரளாவில் நங்கேலியுடைய கதை என்ன? இந்த மார்பகத்தை நீ இதன் அளவிற்கேற்ப வரி கேட்கிறாய், இது இருப்பதனால் தானே வரி கேட்கிறாய் என்று மார்பகத்தை அறுத்தெடுத்து சென்று அந்த சமஸ்தானத்தில் வச்சாங்க. அந்த நங்கேலிக்கு கேரளாவில் எங்கே பார்த்தாலும் சிலை இருக்கும். இங்கே மாரியம்மாவுக்கு சிலை இருக்கும்போது அங்கே நங்கேலிக்கு இருக்கும். இங்கே இருக்கிற மாரியம்மா அது கடவுளாக பின்னால் மாற்றப்பட்டார். அதெல்லாம் தனி கதை. இங்கே பெண்களுக்கு மாறாப்பு போட உரிமை இல்லை, மார்பகத்தின் அளவுக்கேற்ப வரி கட்ட வேண்டும் என்று சொன்னதெல்லாம் பார்ப்பனியம். இந்த பார்ப்பனியத்தின் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கேரளாவில் நாராயணகுரு வந்தார், தமிழ்நாட்டில் வள்ளலார் வந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் அது நகரவில்லை. தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறம் இங்கே பார்ப்பனியம் என்பது இந்திய தேச கட்டுமானமாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? நேற்று வரை நான் பெரியாரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீக பாதைக்கு செல்கிறார்கள். எப்படி உங்களால் செல்ல முடியும்? உங்கள் அறிவு என்ன மழுங்கி போயிடுச்சா? ஒரு அறிவியல் பாதைக்கு வந்த பிறகு உங்களால் மீண்டும் ஆன்மீக பாதைக்கு எப்படி செல்ல முடிகிறது? ஒரு வள்ளலாரில் நிறைகள் இருக்கலாம், ஆனால் வள்ளலாரே எல்லா தத்துவத்திற்கும் வழி சொல்லிடுவாரா? எல்லா பிரச்சனைக்கும் வழி சொல்லிடுவாரா? மார்க்சியத்தில் தான் எல்லா பிரச்சனைக்கும் சமூகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் வழிகாட்டுகிறது. அதன் அடிப்படையில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில், சீனத்தில், ருசியாவில் அதிகார மாற்றம் நடந்தது மார்க்சியத்தின் அடிப்படையாக வைத்து. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக, தாங்கள் புதிய தத்துவ இயலில் புதிய சாதனைகளை படைப்பதற்காக ஆன்மீகத்தை தூக்கி கொண்டு சிலர் அலைகிறார்கள். ஆன்மீக பாதை என்பது அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மாத்திரம் வாழ்வதற்கும் பெரும்பான்மை மக்கள் கையேந்தி நிற்பதற்கும் வழி செய்யக்கூடியதுதான். ஏன்னா ஆன்மீகம்னு வந்துட்டாலே தலைவிதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஆன்மீகத்தை தலைவிதியிலிருந்து பிரிக்க முடியாது. இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றுவதற்காக போராடுவது மார்க்சியம். இருக்கக்கூடிய நிலைமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுவது ஆன்மீக பாதை. ஆக இங்கே மார்க்சியத்தை உதட்டில் உச்சரித்துக் கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை வெளிப்படையாகவே மார்க்சியம் வேலைக்காகாது என்பதை, சைவ சித்தாந்தம்தான் வேலைக்காகும் என்பதை சொல்லுகிறார்கள். வள்ளலார் வழிதான் வேலைக்காகும் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். இங்கே பல்வேறு தத்துவ குழப்பங்கள் இருக்கிறது. இந்த தத்துவ குழப்பங்களில் இருந்த தெளிவை, இதிலிருந்தெல்லாம் ஒரு புதிய முடிவை இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைநிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, சாதியால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கக்கூடிய தத்துவமாக, ஒரு சமூக நீதி பாதையிலான ஒரு தத்துவத்தை எல்லோரும் திரும்பி பார்க்கின்ற காலம் வரும். அப்போதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் ஏன் தோல்வியை தழுவின, எப்படி அம்பேத்கரும் பெரியாரும் வெற்றியை, ஒரு தாக்கத்தை இந்திய அரசியல் வாழ்வில் ஏற்படுத்த முடிந்தது, ஏன் கம்யூனிஸ்டுகளால் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை? 88 பேர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபராக மாறிப்போனதற்கு எது காரணம் என்பது புரியும். சமூக நீதி அரசியல்தான் பல படிநிலையை கொண்ட சாதிய சமூக அமைப்பில் எல்லா சாதியும் நீதி பெற வேண்டும் என்கின்ற சமூக நீதியை கைவிட்டதால் கம்யூனிஸ்டுகள் தோற்றிருக்கிறார்கள்.
கைவிட்டதால் கம்யூனிச புரட்சியாளர்கள் தோற்றிருக்கிறார்கள். இங்கே எல்லா சாதிக்கும் அர்ச்சகராகும் உரிமை, இங்கே எல்லா சாதிக்கும் வேலைவாய்ப்பு உரிமை, இங்கே எல்லா சாதிக்கும் கல்வி உரிமை, இங்கே எல்லா சாதிக்கும் சம உரிமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை என்கின்ற ஒரு இலக்கில் தமிழ் சமூகமும் இந்திய தேசிய இனங்களும் முன்னேறும் போதுதான் இங்கே மார்க்சியம் வெற்றி பெறும். மார்க்சியம் வெற்றி பெறும் வரை இங்கே ஆன்மீக பிற்போக்கு கருத்தியலை சுமப்பவர்கள் தங்கள் காலரை தூக்கிவிட்டு கொண்டு அதுவரை திரிவார்கள்.